அனைவருக்கும் வணக்கம். அதாவது கண்மணிக்கு தொடர்ந்து 5 நாள் ஊசி போட்டாச்சுங்க. நடக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவள் அப்படியே தத்தி தத்தி ஒரு பக்கம் ஓரம் சாஞ்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளுக்கு சப்போர்ட்டாக நம்ம இன்பா குட்டி அவளை கீழே விழாமல் பிடிக்கிறதுக்கு தாங்கி தாங்கி பிடிக்கிறா பாருங்களேன். இப்போ இன்றைக்கி குடியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் போனவன் இப்போ தான் வந்த ஒரே சவுண்டாம்மா. இப்போ பொண்ணு வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அம்மா 2 பேர் மாற்றி மாற்றி கத்துறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கண்மணி நடக்கிறாளுங்க, பட் கழுத்தை நேராக திருப்ப முடியல அவனால். ஒரு பக்கம் சாஞ்சிட்டு தான் சாப்பிட்றான், ஒரு பக்கம் சாஞ்சு நடக்கிறான். இன்னும் ஏதோ ஒரு கால் நல்ல பேலன்ஸ் கொடுக்கலான்னு மட்டும் தெரியுது. ஆனால் அந்த மேடம் போட்ட ஊசினால் குழந்த நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 பேர் பாருங்களேன், இன்பா குட்டியும் கண்மணி பாப்பாவும் பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அவள் போய் விழுகிறத இன்பா குட்டி தடுத்து நிறுத்துறான். அதாவது என்ன இன்பா குட்டிக்கு மட்டும் அதிகமாக செல்லம் கொடுக்குறீங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லா குழந்தையிலும் ஒரே மாதிரி தாங்க பார்க்குறேன். நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நன்றி.